வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 22 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுவதால் அதிமுக ஆட்சிக்கு பலப்பரீட்சை. குறைந்தபட்சம் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தீவிர முயற்சி. ஜே மரணம் தொடர்பான ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அப்பல்லோ மேல்முறையீடு. 8 மருத்துவர்களும் ஆணையத்தில் இன்று ஆஜராவார்களா என எதிர்பார்ப்பு. ரஃபேல் விவகாரத்தில் மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். சீராய்வு மனுவை விசாரிப்பதற்கான தேதி விரைவில் நிர்ணயிக்க நீதிபதிகள் முடிவு. தமிழகம் முழுவதும் வீணாக்கும் நீரை உபயோகிக்க தடுப்பணைகள் கட்டப்படும் என முதலமைச்சர் வாக்குறுதி. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்திற்கு அதிமுக அரசு குரல் கொடுக்கும் எனவும் பரப்புரை. பாஜக ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டதாக சீதாராம் யெச்சூரி குற்றச்சாட்டு. மோடியின் தவறான கொள்கையே காரணம் எனவும் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள 22 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்க உள்ளதால் அதிமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள குறைந்தபட்சம் 4 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் தற்போது 22 தொகுதிகள் காலியாக உள்ளன. இதன் காரணமாக தற்போதுள்ள 212 எம்எல்ஏக்களில் பாதி அளவான 106 உறுப்பினர்களுக்கு மேற்பட்டோரின் ஆதரவோடு அதிமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலையில் சபாநாயகரை சேர்க்காமல் அதிமுகவின் உறுப்பினர்கள் பலம் 113ஆக உள்ளது. இவர்களில் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேர் மற்றும் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற தனியரசு, தமிமுன் அன்சாரி, கருணாஸ் ஆகியோர் தங்களது நிலைப்பாட்டை அவ்வப்போது மாற்றி வருகின்றனர். இந்த 6 பேரை கணக்கில் கொள்ளாமல் பார்த்தால் அதிமுகவின் பலம் 107ஆக உள்ளது. எனவே 22 தொகுதி இடைத்தேர்தலுக்கு பின்னர் எவ்வித சிக்கலுமின்றி அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்றால் 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றாக வேண்டிய நிலையில் அதிமுக உள்ளது. எனினும் 4 தொகுதிகளில் வென்றால் அதிமுகவில் உள்ள அதிருப்தியாளர்களை சரிகட்டு ஆட்சியை தொடர முடியும். அதே நேரத்தில் அதிக தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றால் திமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தற்போது திமுகவில் 88 உறுப்பினர்களும், காங்கிரஸில் 8 உறுப்பினர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் ஒருவரும் என திமுக கூட்டணியின் பலம் 97ஆக உள்ளது. இது தவிர சுயேட்சையாக தினகரன் உள்ளார். எனவே எதிர்க்கட்சிகளின் பலம் 98ஆக உள்ளது. இந்நிலையில் 22 தொகுதி இடைத்தேர்தலில் திமுக 19 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அதிமுக ஆட்சியை கவிழ்த்துவிட்டு ஆட்சி அமைக்க முடியும். இதனால் குறைந்தபட்சம் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி தொடருமா அல்லது ஆட்சி மாற்றம் நிகழுமா என்பது தேர்தல் முடிவின் போது தெரிந்துவிடும். மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதை ஒட்டி வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தல் நாளை தொடங்கி மே மாதம் 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்டமாக ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 20 மாநிலங்களில் உள்ள 91 மக்களவைத் தொகுதிகளில் நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதேபோல் ஆந்திரா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெறுகிறது. 91 தொகுதிகளிலும் 1266 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. இதேபோல் கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கான கால அவகாசமும் முடிவடைந்தது. இதனிடையே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெறும் மையங்களில் பதற்றத்தை தவிர்க்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரஃபேல் போர் விமான ஒப்பந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் மத்திய அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பான வழக்கில் இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட முடியாது என தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து யஷ்வந்த் சின்ஹா, பிரசாந்த் பூஷன், அருண் ஜோரி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் இந்த சீராய்வு மனு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை
மேற்கொள்ளப்பட்டது. ரஃபேல் தொடர்பான புதிய ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை நடத்தக்கூடாது என்ற மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்துள்ள உச்சநீதிமன்றம் அனைத்து வித ஆவணங்களின் அடிப்படையில் ரஃபேல் விவகாரத்தில் விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளது. பத்திரிகைகளில் வெளியான ரஃபேல் ஆவணங்களை கவனத்தில் கொள்ளக்கூடாது என்றும் ரஃபேல் தொடர்பான பாதுகாப்புத்துறையின் ஆவணங்கள் விசாரணைக்கு உகந்தவை என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ரஃபேல் ஆவணங்கள் குறித்து விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சீராய்வு மனுவை விசாரிப்பதற்கான தேதி விரைவில் நிர்ணயிக்க முடிவு செய்துள்ளனர். ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அப்புள்ள நிர்வாகம் இன்று மேல்முறையீடு செய்துள்ளது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. சென்னை எழிலகத்தில் செயல்படும் இந்த ஆணையத்தில் ஜெயலலிதாவின் உறவினர்கள், சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர்கள் அளிக்கும் தகவல்களின் அடிப்படையில் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் குறுக்கு விசாரணை நடத்தி வருகிறார். இதனிடையே விசாரணை ஆணையத்தில் அப்போலோ மருத்துவர்கள் ஆஜராக வேண்டும் என நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதால் இதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் போதிய மருத்துவ நிபுணத்துவம் இல்லாத ஆறுமுகசாமி ஆணையத்தின் செயல்களால் தங்கள் மதிப்பு பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருந்தது. ஆனால் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்த நிலையில் ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அப்போலோ நிர்வாகம் மேல்முறையீடு செய்துள்ளது. இதனால் அப்போலோ மருத்துவர்கள் 8 பேர் ஆறுமுகசாமி ஆணையத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராவார்களா என்பது சந்தேகம் எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் வீணாக்கும் நீரை உபயோகிக்க தடுப்பணைகள் கட்டப்படும் என முதலமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளார். திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிவபதியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். முசிறியில் தீவிர வாக்கு சேகரித்த அவர் மக்களிடையே பரப்புரையாற்றினார். தமிழகம் முழுவதும் வீணாக்கும் நீரை உபயோகிக்க தடுப்பணைகள் கட்டப்படும் என வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் விவசாயிகள் நலன் காக்க அதிமுக அரசு பாடுபடும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். கோதாவரியில வற்றாது. மகாநதிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 2000 டிஎம்சி தண்ணி கடல்ல கிடக்குது. வீணா போகின்ற நீரை கோதாவரி மூலமாக, தெலுங்கானா, ஆந்திரா மூலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்து நம்முடைய விவசாய மக்களுக்கு தங்குதடையிலான நீர் எப்போதும் கிடைக்கும். பிரச்சனையே கிடையாது. அதுக்காக 60,000 கோடி தேர்தலில் கூட நதிகள் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செய்யும் கொடுக்கிறார். நதிகள் இணைப்பு திட்டத்தில் முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலுடன் திமுக காணாமல் போகும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக கூட்டணிதான் வெற்றி கூட்டணி என்றும் திமுக கூட்டணி பல இடங்களில் டெபாசிட் இழக்கும் என்றும் கூறினார். இந்த தேர்தலோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிவுக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். அதை முடித்து வைப்பவர் ஸ்டாலின். ஏனென்றால் இப்போ அவங்க நடத்துறது ஒரு கட்சியில் ஒரு கார்பரேட் நிறுவனம். அதுக்கு மேனேஜிங் டைரக்டர் ஸ்டாலின் தான். அவருடைய மகன், மருமகன் இவர்களெல்லாம் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆலோசகர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி அனுபவித்து விட்டு கட்சி மாறிய 2-3 பேர் அவருக்கு ஆலோசகர்கள். அந்த கார்பரேட் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமையை அதிமுகவால் காப்பாற்ற முடியவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியில் வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 70% மக்கள் பயன்பெற்றுள்ளனர் என கூறினார். இவ்வளவு பெரிய திட்டம் இதுவரைக்கும் இந்த நாட்டிலேயோ இந்த உலகத்திலேயோ எந்த அரசாங்கமும் நடத்தியது கிடையாது. ஆனால் நண்பர்களே, இந்த 60 ஆண்டு கால நம்முடைய ஜனநாயக ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் அன்னை இந்திரா காந்தி அவர்களும் கொண்டு வந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மூலமாக 90% இருந்த வறுமை இன்றைக்கு 20% குறைந்திருக்கிறது. எனவே 2030ஆம் ஆண்டில் வறுமையே இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முடிவு செய்து இதை அறிவித்திருக்கிறார்.
சாராயம் விற்பனையை கண்காணிக்க IAS உயரதிகாரிகளை பணியமர்த்தும் தமிழக அரசு கல்வியை கண்காணிக்க எந்த அதிகாரிகளையும் நியமிக்கவில்லை என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் சுரேஷை ஆதரித்து மண்டி வீதியில் கமல்ஹாசன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகம் முழுவதும் சாராய கடைகளை திறந்துள்ள தமிழக அரசு அதன் விற்பனையை கண்காணிக்க IAS அதிகாரிகளை பணியமர்த்தியுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் கல்வியை கண்காணிக்க எந்த அதிகாரிகளையும் நியமிக்கவில்லை என கமல்ஹாசன் குற்றம் சாட்டினார். வாக்கிற்கு பணம் கேட்பது பிச்சை எடுப்பது போன்றது என்றும் மக்களுக்காக பணியாற்றும் நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்யுங்கள் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். சாராயத்தை ரொம்ப ஏதோ உன்னதமான தொழில் மாதிரி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அது இருக்கே இல்லாம போகுது. கல்வி அப்படி அல்ல. மக்கள் நீதி மையத்தின் குறிக்கோள் என்ன என்று சொல்கிறேன். என்ன நடக்க விடுகிறார்கள், என்னென்ன இடையூறு செய்வார்கள் என்று தெரிந்தே சொல்லுகிறேன். எங்களுக்கு ஆட்சி பலம் வந்தால் காமராஜர் அவர்கள் கண்ட கனவு போல் நாங்களும் காண துணிவோம். முதல் படிவம் 1 முதல் 12 வரை தமிழ் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி இலவசமாக வேண்டும். இதேபோல் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் கரீம் பாஷா மற்றும் வேலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் சுரேஷை ஆதரித்தும் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். கூட்டத்தில் உரையாற்றிய அவர், குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்றும் மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை வகுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். முன்னதாக கமல்ஹாசன் வரவேற்க தொண்டர்கள் பட்டாசு கொளுத்தினர். அப்போது தீப்பொறியின் நடுவே தொண்டர் ஒருவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் நடனமாடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அமைதி காக்கவும் கூட பொதுமக்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் அமைதி காக்கும். யாரு மக்களுக்கு பொதுமக்களை இடையூறு இல்லாமல் நம்ம தலைவர், நம் மக்கள், நம் தலைவர் தயவு செஞ்சு அமைதி காக்கும். பொதுமக்கள் 500 கோடிக்கு மேலான வளர்ச்சி திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தியாகராய நகர் பகுதியில் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார். தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டகப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெயவர்தன், தியாகராய நகர் பகுதியில் ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் 500 கோடிக்கு மேலான வளர்ச்சி திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தியாகராய நகரை பொறுத்தவரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக பொலிவுறு நகர திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி எடுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டு நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்தித்து அதன் வாயிலாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அது சேர்க்கப்பட்டு நிதி பெறுவதை பொறுத்தவரையில் தொடர்ந்து அதுக்கான முன்னோட்டம் எடுக்கப்பட்டு அமைச்சரவை சந்தித்து அதன் வாயிலாக பெருமளவு நிதி பெற்று பல்வேறு கட்டங்கள் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது. பாஜக ஆட்சியில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் மதுரை கோபுதூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மற்றும் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சீதாராம் யெச்சூரி, விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டதற்கு மோடியின் தவறான கொள்கையே காரணம் என குற்றம் சாட்டினார். அத்துடன் GST என்ற பெயரில் பொதுமக்களின் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக புகார் கூறினார். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கனிமொழிக்கு ஆதரவாக சீதாராம் யெச்சூரி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் மத சார்பற்ற ஜனநாயகத்தை முறியடிக்க மோடி முயற்சிப்பதாக புகார் கூறினார். கூட்டத்தில் தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். 2 மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் சில தினங்களுக்கு முன்பு வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடும் அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். முன்னதாக கௌரிகஞ்ச் நகரிலிருந்து ஊர்வலமாக செல்லும் ராகுல் காந்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை அளிக்கிறார். இந்த ஊர்வலத்தில் பிரியங்காவும் பங்கேற்கிறார். இவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்கப்படும் என அமேதி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வந்த வாகனத்தில் 57 கோடி ரூபாய் மதிப்பிலான 175 தங்க கட்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழக ஆந்திர எல்லையான ஆரம்பாக்கம் பகுதியில் உள்ள சோதனைச் சாவடியில் ஆந்திராவிலிருந்து தமிழகம் வந்த வாகனத்தை சோதனை செய்ததில் 57 கோடி ரூபாய் மதிப்பிலான 175 தங்க கட்டிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் ஆந்திராவிலிருந்து சென்னை வழியாக மும்பைக்கு கடத்த இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தங்க கட்டிகள் கும்மிடிப்பூண்டி அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டன. 175 கிலோ தங்க பிஸ்கட் இருக்கு. அது ஒரு பில்லு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் அதனுடைய ஜென்யூனஸ் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அதனால டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கும் வருமான வரித்துறையினருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்கேன். மேலும் இது அவங்க இப்போ வந்துகிட்டே இருக்காங்க. வந்தோடனே அதை பார்த்து அவங்க விசாரணை மேற்கொள்வாங்க. அதை ஏன்னா இப்போ நைட்டு நேரம் ஆகுறதுனால நான் கருவூலத்தில் வச்சுருந்துட்டு விசாரணை முடிஞ்சவுடனே இதை உரிய ஆவணங்களின் அடிப்படையில் தக்க மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதேபோன்று சென்னை எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர். இதில் ஆழப்புழா விரைவு ரயிலில் கேரளாவை சேர்ந்த பென்னி என்ற பயணியிடம் உரிய ஆவணங்கள் இன்றி 73 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2.5 கிலோ தங்க கட்டிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இதனையடுத்து தங்க கட்டிகள் திருவல்லிக்கேணி கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. 2 கிலோ 300 கிராம் உடைய கோல்டு பிஸ்கெட்டாக இருந்தது. இதை செக் பண்ண அவருக்கு டாக்குமெண்ட் எதுவும் கிடையாது. அதனால் அவரை நம்ம ஸ்டேஷன் கொண்டு விசாரிக்கும் போது அவர் எந்த எதுவும் டாக்குமெண்ட் இல்லாமல் கொண்டு போக தெரிஞ்சுது. இது திருச்சூரில் எஸ்டி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு ஒரு ஜுவல்லர்ஸ்க்கு போகுதுன்னு சொன்னார். ஸோ இதை நாங்கள் உடனே அதிகாரம் தெரிவித்து இது சம்மந்தமாக பறக்கும் படை நம்ம ஜோன் 2 மிஸ்டர் தேவராஜ் சார் அவர் வந்தாங்க. அவர்கிட்ட நாங்கள் இந்த சீஸ் பண்ண கோல்டை அவர்கிட்ட ஹேண்டல் பண்ணியிருக்கோம். இந்த சர்ச்சு இந்த சம்மந்தமாக செலக்ட் சம்மந்தமாக தொடர்ந்து இதை நடைபெறும். இப்போ நாங்கள் அதை பிடிச்சிட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதோட எலெக்ஷன் நாம்ஸ் நம்ம பிடிச்சி இப்போ 10 lakhs பண்ண கொடுத்துரு ட்ரெஷரில் கொடுத்துருவாங்க. அப்போ இன்கம் டேக்ஸ் 10 lakhs பண்ண இன்கம் டேக்ஸ் அவங்க நாளைக்கு விசாரிச்சு அவர் டாக்குமெண்ட் இருந்தால் அவர் கொடுத்து காட்டிட்டு எடுத்துகிட்டு போகலாம். இல்லாட்டி அவர் மேலே அவங்க இன்கம் டேக்ஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. அது தேவையா நடவடிக்கை ஆஸ் பர் செக்ஷன் அவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க. தொடரும் செய்திகள். பாஜக தேர்தல் அறிக்கையின் இயக்குனர் பிரதமர் மோடி, அதில் நடிப்பவர் ரஜினிகாந்த். தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. 8000 மாணவர்கள் 100% ஓட்டு என்ற வடிவத்தில் நின்று கின்னஸ் சாதனை. கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்ள ரஜினிகாந்த் சினிமாவில் மட்டுமே நடிக்க வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்து பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தமிமுன் அன்சாரி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் நீட் தேர்வு கொண்டு வந்தால் அனைத்து படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயமாக்கி விடுவார்கள் என தெரிவித்தார். நீட் தேர்வு கொண்டு வர துடிக்கும் தமிழிசை நீட் தேர்வு எழுதிதான் மருத்துவரானாரா என தமிமுன் அன்சாரி கேள்வி எழுப்பினார். பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவர் என்னுடைய அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மருத்துவர். அவர் நீட் தேர்வு எழுதிவிட்டு தான் மருத்துவராக சென்றாரா? அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உலக நாடுகளிலே மிகச்சிறந்த மருத்துவர்களாக கோலோச்சிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மருத்துவர்கள்.
அவர்கள் நீட் தேர்வு எழுதிவிட்டா சென்றார்கள். எதற்கு இந்த நீட் தேர்வு? இன்னைக்கு டாக்டருக்கு நீட் தேர்வு வைக்கிறாங்க, அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் வைப்பாங்க, அடுத்து ஆர்ட்ஸ் காலேஜ் வைப்பாங்க. அப்போ நுழைவுத் தேர்வுகளின் வாயிலாக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தை விட்டு பிள்ளைகளை உயர்கல்வியை நோக்கி நகர விடாமல் செய்யக்கூடிய சதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகர் ரஜினிகாந்த் நிர்பந்தத்தின் பேரிலேயே நேற்று பேட்டியளித்ததாகவும், கண்ணியத்தையும் மரியாதையையும் காப்பாற்றிக் கொள்ள சினிமாவில் மட்டுமே நடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கஜா புயல் பாதிக்கப்பட்ட போது தமிழகம் வராத பிரதமர் மோடி தேர்தலுக்காக வருவதாக அன்சாரி விமர்சித்தார். அவர் அப்பட்டமாக ஏமாற்றிவிட்டார். இப்போது இத்தகைய அறிவிப்பை அவர் வெளியிடுவதற்கு பின்னால் ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறதாக கருதுகின்றேன். ரஜினி சொல்லி வாக்குகளை அளித்த காலம் என்பது மூப்பாளர் காலத்தோடு முடிந்துவிட்டது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மௌனமாக சினிமாவில் நடித்துக் கொண்டிருப்பதுதான் அது அவருக்கு நல்லது. ஏன்னா அவருடைய சினிமாவை இப்போதும் மக்கள் ரசிக்கிறோம், நான் உட்பட அவருடைய சினிமாவை ரசிக்கிறோம். அரசியலை மக்கள் ரசிக்கல, அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அவரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஏறத்தாழ. ஏன்னா கமலஹாசனாவது அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பது ரெண்டாவது விஷயம். ஒரு கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு வந்தார். இவர் என்ன சொன்னாரு, அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி தொடர்ந்து பம்மாட்டு காட்டினார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அரசியலுக்கு வருவேன்னு சொன்னாரு. இப்போ என்ன சொன்னாரு, தேர்தல் வந்த உடனே நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அரசியலுக்கு வருவாங்கிறாரு. அப்படி சொல்ற பேருக்கு தேவையற்ற முறையில் கருத்து தெரிவிக்கணும். அதனால் ரஜினிகாந்துக்கு ஒரு நிர்பந்தம், அந்த நிர்பந்தத்தை அடிப்படையில் அவர் பேசுகிறார், அவ்வளவுதான். பாஜக தேர்தல் அறிக்கையின் இயக்குநர் பிரதமர் மோடி, அதில் நடிப்பவர் ரஜினிகாந்த் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். நாகை மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மாலதியை ஆதரித்து சீமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வாக்கு இயந்திரத்தில் தங்கள் சின்னம் தெளிவாக இல்லை என்று நீதிமன்றத்தை நாடிய போது நீதிபதிகள் அலட்சியம் காட்டுவதாக குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தின் ஏஜென்டாகவும் நாடக கம்பெனியாகவும் நீதிமன்றம் செயல்படுவதாக சீமான் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக தேர்தல் அறிக்கை நடிகர் ரஜினிகாந்துக்கு மட்டுமே புரியும் என்றும் குறிப்பிட்டார். ஏதாவது புதிதாக ஒரு திட்ட வரைவை ஐயா மோடி சொல்லியிருக்காரா? ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் புரியுது. அவர் சொல்லியிருக்காரு, அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அறிக்கையை நான் வரவேற்கிறேன். நீங்க வரவேற்கலைன்னா தான் நாங்க ஆச்சரியப்படணும். நீங்க நடிகர், அவர் டைரக்டர். அப்ப டைரக்டர் சொல்றத நீங்க இப்போ சொந்தமா சிந்திக்க மூளையில ஒண்ணும் இல்ல, மண்டையிலையும் ஒண்ணு இல்ல, மண்டைக்கு உள்ளேயும் ஒண்ணும் இல்ல. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சுபாஷினியை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், 50 ஆண்டுகளாக மக்களை ஏழ்மை நிலையில் வைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சி தற்போது ஏழை மக்களுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கல்வி, மருத்துவம் ஆகியவற்றை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டதாகவும், விவசாயத்தை புறக்கணித்த நாடுகள் அழிந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 8000 மாணவர்கள் அணிவகுத்து நின்று கின்னஸ் சாதனை படைத்தனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இந்நிலையில் கடலூர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 8000 மாணவ மாணவியர் இணைந்து கை விரலால் வாக்குப்பதிவு செய்வது போன்ற வடிவத்திலும் 100% வாக்கு என்ற வடிவத்திலும் நின்று கின்னஸ் சாதனை படைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அன்புச்செல்வன், காவல் கண்காணிப்பாளர் சரவணன், பல்கலைக்கழக துணைவேந்தர் முருகேசன் ஆகியோர் பங்கேற்றனர். மாணவர்கள் நடன நிகழ்ச்சிகள், பாட்டு நிகழ்ச்சி பண்றாங்க. பொதுமக்கள் பெரும்பாலும் கூடக்கூடிய வார சந்தைகள், வழிபாட்டு தலங்கள், பஸ் நிலையங்களை பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். மாதிரி வாக்குச்சாவடிகள் திறந்திருக்கிறோம். அப்புறம் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கிறோம். அப்புறம் துணிப்பைகள் விநியோகிக்கிறோம். இப்படி பொதுமக்கள் ஊக்குவித்து, அது முதல் முறை வாக்களிக்கக்கூடிய யங் ஓட்டர்ஸ் சொல்லக்கூடிய 18 to 19 வயசு அடைந்த அந்த யங் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்கள முன்னிலைப்படுத்தி, அவங்கள ஊக்கப்படுத்தி, அவங்கள பயிலுகின்ற இந்த மாதிரி கல்லூரிகள், பாலிடெக்னிக், அந்த மாதிரி ஒரு கல்வி நிலையங்கள் நேரடியாக அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்க மூலம் வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் தூண்டுகோலை பண்ணுறோம். புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.